திக்கிறாங்க 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 எதுக்கு திக்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 50% ஆஃப் த குழந்தைங்க பேச்சு டெவலப் ஆகிற வயசுல யூஸ்வலி திக்க ஆரம்பிப்பாங்க. இது சில பேருக்கு மட்டும் பர்மனெண்ட் ஆயிருது. ஏன் அப்படி? அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஸ்கேர் இதுன்னு யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா வழக்கமா அவங்க பேர் என்னன்னு சொல்றது கூட திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சகஜமா விளையாடும் போது சினிமா பாட்டு என்ன, கானா பாட்டு என்ன அடிச்சு விடுவாங்க. ஸோ அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு உள்ள இருக்கிற பயம், அப்புறம் ஸ்ட்ரெஸ். நம்ம திட்டிக்கிட்டே இருக்கோம்ல, பேரண்ட்ஸ் நிறைய பேர் குழந்தைங்க திட்டிக்கிட்டே இருப்போம். சப்கான்சியஸ் லெவலில் அவங்களுக்கு அப்பா அம்மா மேலே ஒரு பயம் இருக்கலாம், அதனாலையும் திக்கும். புது இடம், புது மனுஷங்க, இதுவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இயற்கையாகவே வர்ற பயமும் ஒரு ரீசனாக இருக்கலாம். சம ஏஜில் விளையாடுற குழந்தைங்க, என் வீட்லேயே சில அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்கெல்லாம் இல்லை பெரியவங்க திக்காத 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 ஏன் திக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண அது இன்னும் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கம்மி பண்ணி திக்க வைக்கும். குழந்தைகளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறது, திக்கிறது போக போக சரியாயிடும் நீங்களும் நம்பணும், குழந்தையும் நம்ப வைக்கிறது, ப்ளஸ் அப்படி தேவைப்பட்டா ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது.